ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு உடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூடியூப் சேனல் வழியாக இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் என்டையர் டீமும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸையும் டாபிக்ஸையும் கவர் பண்ணி அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ பிளேலிஸ்ட்டாக போடுறப்போ ஸோ தட் ஃபியூச்சரில் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யார் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தாலும் இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் கிடச்சிரும். அதை வச்சு அவங்க ஈஸியாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தராக ரெஃபரன்ஸ் புக்லாம் படிக்கிறப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த என்டையர் இதோட இனிஷியேட்டிவோட ஐடியா. ஸோ அதில் நம்ம இந்தியன் எக்கனாமியோட ஃபவுண்டேஷனல் கிளாஸஸில் ஆல்ரெடி வி ஃபினிஷ்ட் 21 வீடியோஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சி 22nd டுடே வி ஆர் இந்த 22nd செஷன். இதில் நம்ம புது டாப்பிக்கான டாக்ஸேஷன் டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 21 வீடியோஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா வி ஹவ் டிஸ்கஸ்டு என்டையர் என்சிஆர்டி, 9th என்சிஆர்டி, 10th என்சிஆர்டி, 11th என்சிஆர்டியை ஃபுல் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்கனாமியோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பேசிக் மைக்ரோ எக்கனாமிக்ஸு, நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் தான் வந்து இந்த டாக்ஸேஷன். ஸோ இந்த டாக்ஸேஷனை நான் 2 பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பார்ட் 1ல் டாக்ஸேஷன் அண்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸும் டைரக்ட் டாக்ஸஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ட் 2 ஆஃப் தி வீடியோவில் வந்து நம்ம இன்டைரக்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி அண்ட் few more tax concepts related to taxation பார்த்துட்டு we will wind up the taxation part in the next 2 videos. Okay, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாக்ஸேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ டேக்ஸ்? டேக்ஸ்னா என்ன? ஸோ டேக்ஸ் இஸ் அ levy which is imposed by the government on the citizens, and tax is an levy which is imposed by the government on citizens which citizens cannot deny. So citizens have to pay this levy to the government in the form of taxes. ஸோ இந்த லெவினா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஏதோ ஒன்றத்தை இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இம்போசிஷனுக்கான மீனிங் என்ன, இது ஏன் வந்து டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிட்டிசன்ஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் வி கிரியேட்டட் அ கான்ட்ராக்ட். இதுதான் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட்க்கும் சிட்டிசன்ஸ்க்கும் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வி ஆர் ஆஸ்கிங், வி கிரியேட்டட் கவர்மெண்ட், வி கேவ் தெம் பவர். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு பவர் அப்படின்னு ஒன்றத்தை கொடுத்து, அந்த பவர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இன் ரிட்டர்ன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த 4த்தையும் எங்களுக்கு என்ஷோர் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம். இந்த பவர்லாம் வச்சுக்கோ, அந்த பவர் வச்சுட்டு கொடு. வெறும் பவர் வச்சுட்டு மட்டும் என்னால் இது எப்படி பண்ண முடியும், எனக்கு பணமும் வேணுமே அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குறப்போ, பணம் வேணுமா, சரி இந்தா பணமும் வச்சுக்கோ. அப்படி சிட்டிசன் வந்து அவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கொடுக்குற பணம் தான் வந்து டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன் எதுக்கு இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு இந்த வெல்ஃபேர்லாம் டெலிவர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவை. அந்த பணம் எங்கேருந்து வரும்? ஸோ அந்த பணமும் நம்ம தானே கொடுக்கணும். ஸோ அந்த லாஜிக்கில் தான் வந்து கவர்மெண்ட் இஸ் இம்போசிங் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸ் அப்படிங்கிறது டைம்ஸ் இன் மெமோரியல். இந்த கவர்மெண்ட் வந்த காலகட்டத்திலேருந்தே கவர்மெண்ட் ஆர் கிங்டம் இருந்த காலகட்டத்திலேருந்து, மொனார்க் இருந்த டைம்லேருந்து, ராஜாக்கள் இருந்த டைம்லேருந்தே டாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் அது வந்து கைண்டில் இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து வி ஆர் கிவிங் இட் இன் தி மணி. ஸோ டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் வந்து இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் தி கவர்மெண்ட். ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் இஸ் ஏபிள் டு டூ தி எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொவைட் வெல்ஃபேர் டு தி பீப்புள். ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆப்ளிகேஷன் on the citizens to pay taxes whenever government imposes. ஸோ அப்போது டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது டாக்ஸேஷன் ஒன்று இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் பணம் வருது, அந்த பணத்து மூலமாக நமக்கு வெல்ஃபேர் கிடைக்குது. ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்குறப்போ டாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் டு என்ஷோர் ஸ்மூத் கவர்னன்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுது. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கனெக்டேஷன் இருக்குது. அரசாங்கம் அதிகமாக வரி வெளிக்குது, வரி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனில் சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட். கவர்மெண்ட் இஸ் இம்போசிங் அ லாட் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் தி சிட்டிசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போது டேக்ஸ் போடுறது எக்ஸ்ப்ளாய்டேஷனா அப்படின்னு பார்த்தா, டேக்ஸ் போடுறது எக்ஸ்ப்ளாய்டேஷனே கிடையாது. இது அரசாங்கத்தோட கடமை டேக்ஸ் போடுறது, அதை கட்ட வேண்டியது சிட்டிசன்ஸோட கடமை. ஆனால் டாக்ஸேஷன் வந்து எப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சஸ்டெயினபிள் லிமிட்ஸை தாண்டி போகிறப்போ, ஸோ சிட்டிசன்ஸோடைய பேயிங் கெப்பாசிட்டியை தாண்டி போகிறப்போ, அது வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டியை மீறி நம்ம அவங்க எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அவ்வளோதான் டேக்ஸ் போடணும். ஸோ சிட்டிசன்ஸால் கட்ட முடியாத கேப்பபிலிட்டி லெவலில் நம்ம டேக்ஸ் போடுறப்போ அந்த மாதிரி டேக்ஸஸ் தான் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக மாறுது. அதை தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்ஸஸ் பிகம் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் when it is exceeding the
payment capacity of the citizens. So அப்போ taxes போடுறப்போ government must make sure that they are imposing the taxes at the fair level. அது வந்து ஒரு fair levelல அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி மெயின் திங் விச் இஸ் பீங் எக்ஸ்பெக்டட். ஸோ டாக்ஸேஷன் வந்து ஃபேராகவும் பேமெண்ட் கெப்பாசிட்டி லெவல்லையும் வி ஹாவ் டு மெயின்டைன். ஸோ அதனால தான் வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிற இந்த சிஸ்டமே நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ வாட் இஸ் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா government will levy more taxes on the rich and less taxes on the poor. அதாவது taxes will be levied based on the income which you earn. உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தால் டேக்ஸே போட மாட்டோம். இன்கம் மாடரேட்டாக இருந்தால் கொஞ்சம் டேக்ஸ் போடுவோம். இன்கம் ஹையாக இருந்தால் நிறைய டேக்ஸ் போடுவோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் விச் ஆர் கோயிங் டு பே இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ப்ரொக்ரெசிவ்லி பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம். நம்ம இன்கம்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸஸ் ரேட்டும் ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் மூலமாக பணம் இல்லாதவங்ககிட்ட டேக்ஸ் போடாமலையும் பணம் கொஞ்சம் இருக்கவங்க மேலே கொஞ்சம் டேக்ஸும் பணம் நிறையா இருக்கவங்க மேலே நிறைய டேக்ஸும் போடுறது மூலமாக நம்ம அந்த பேமெண்ட் கெப்பாசிட்டி என்ஷோர் பண்ண முடியுது. டாக்ஸேஷன் சிஸ்டமில் ஒரு ஈக்விட்டி ஒரு ஜஸ்டிஸை வந்து நம்ம கொண்டு வர முடியுது. ஸோ இப்படி ஒரு ஃபேரான ஒரு குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்தால் தட் ஒன்ட் பி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அட் ஆல். ஆனால் சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங் பண்ணுறப்போ ஒரு சில டாக்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாகவும் மாறிடுது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். பட் அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணவே தானே தவிர டாக்ஸேஷன் as an ஐடியா அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா தட் இஸ் ஒன்லி சோர்ஸ் த்ரூ விச் கவர்மெண்ட் கேன் ஏர்ன் மணி டு ப்ரொவைட் வெல்ஃபேர் டு தி சிட்டிசன்ஸ். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து டேக்ஸ் பேஸ். வாட் இஸ் டேக்ஸ் பேஸ்? டேக்ஸ் பேஸ் இஸ் தி amount on which the tax is imposed. Tax base is the amount on which tax is imposed. ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ மேலே தான் டேக்ஸ் போடுறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து நம்ம டேக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் தி ஆக்சுவல் என்டிட்டி ஓவர் விச் த டேக்ஸ் இஸ் லெவிட். ஸோ டேக்ஸ் பேஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டேக்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். இன்கம் டேக்ஸஸ் அப்படிங்கிறது யார் மேலே போடுறோம்? ஒருத்தரோட இன்கம் மேலே போடுறோம். ஸோ ஒருத்தரோட இன்கம் வந்து 10 லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சம் அப்படிங்கிற அந்த இன்கம் மேலே போடுறது தான் இன்கம் டேக்ஸ். ஸோ அப்போ இங்கே டேக்ஸ் பேஸுங்கிறது அந்த 10 lakhs. இப்போ ஒரு பர்சன் வந்து 10 lakhs வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 10 lakh அப்படிங்கிற இந்த அமௌண்ட் மேலே தான் we are imposing income tax. கரெக்டா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுறாங்க 5% அப்படின்னு. ஸோ இப்போ 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அது மேலே ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% போடுறாங்கன்னு வைங்க. ஸோ அது மேலே ஒரு ஜிஎஸ்டி 5% போடுறாங்க அப்படின்னா அது 10,000ல் 10% 1000 ரூபா, 5% 500 ரூபா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 500 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுவீங்க. ஸோ ஃபைனலாக பில் கட்டுறப்போ 10,500 ரூபாவை கட்டுவீங்க. ஸோ 10,000 ரூபா மதிப்புள்ள பொருள் மேலே 5% ஜிஎஸ்டி போட்டதுனால நீங்கள் 5% டேக்ஸ் கட்டுறீங்க, 500 ரூபா டேக்ஸ். ஸோ 10,000 is the amount over which GST is levied. So tax base is the amount over which the tax is imposed. அதுதான் வந்து tax base அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் மேலே டேக்ஸை இம்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது இன்கம் டேக்ஸாக இருந்தால் ஒருத்தரோட இன்கம் மேலே இம்போஸ் பண்ணுறோம். அது ஜிஎஸ்டியாக இருந்தால் நம்ம வாங்குற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த கமாடிட்டி இருக்குல்ல, அந்த கமாடிட்டியோட வேல்யூ மேலே. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ மேலே நம்ம டேக்ஸை இம்போஸ் பண்ணுறோம், அந்த வேல்யூவை தான் நம்ம டேக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக்ஸ் பேஸ் வந்து ஒரு எக்கனாமியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ டேக்ஸ் பேஸை வைடன் பண்ணுறது தான் ஒரு எக்கனாமியோட எய்ம். ஸோ இப்போ டேக்ஸ் பேஸ் வந்து நம்ம எக்கானமியில் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு எக்கானமி, நம்ம எக்கானமியில் 10 பேர் இருக்காங்க, எல்லாரும் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஏர்னிங் 10 lakhs and there are 10 people. அப்போ டோட்டல் டேக்ஸ் பேஸ் வந்து எக்கானமியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் லாக் படி மினிமம் 7 lakhs, 7 lakhsக்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 7 lakhsக்கு மேலே, 10 லட்சங்கிறது 7 lakhsக்கு மேலே தான் இருக்குது. அப்போ இது டேக்ஸபிள் தான். ஸோ அப்போ எக்கனாமியில் 10 பேர் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, இப்போ நம்ம எடுத்த இந்த எக்கனாமியோட டேக்ஸ் பேஸ் வந்து எவ்வளோ? 1 crore. ஏன்னா 10 பேரோட 10 லட்சத்துக்கு மேலேயும் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் போட போகுது. அப்போ இன்கம் டேக்ஸோட டேக்ஸ் பேஸ் எவ்வளோ? ஸோ இன்கம் டேக்ஸோட டேக்ஸ் பேஸ் வந்து 1 crore. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா இதில் எத்தனை பேர் வந்து டேக்ஸ் வந்து கட்டுறாங்க? ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி வந்து நமக்கு வந்து அதுலேருந்து தெரியுது. எத்தனை பேர் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா 5 பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க, 5% தான் டேக்ஸ் பண்ணுறாங்க, மிச்சம் 5% டேக்ஸே கட்டாமல் ஏமாத்துறாங்க. அப்போது எவ்வளோ மேலே வந்து ஆக்சுவலாக டேக்ஸ் வந்து நம்ம வந்து லெவி ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ டேக்ஸ் பேஸுங்கிறது 1 crore, 1 crore மேலேயும் நம்ம டேக்ஸ் போட போகிறோம். சரியா? டேக்ஸ் லயபிலிட்டி எல்லாருக்கும் உருவாகுது. ஆனால் டேக்ஸ் கலெக்டட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 50 லட்சத்துக்கு மேலே தான் நம்ம டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, ஸோ 5 பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அப்போ 50 லட்சத்துக்கு மேலே தான் டேக்ஸ் போட முடியுது. ஸோ அப்போ டேக்ஸ் பேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டேக்ஸ் பேஸை வைடன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நிறைய பேரை டேக்ஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த டேக்ஸ் பேஸை வைடன் பண்ணுறோம். ஸோ வைடன் பண்ணால் மோர் டேக்ஸ் வில் பி கலெக்டட். இப்போ நம்ம டேக்ஸ் வந்து 10% டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா
1 கோடியில் 10% டேக்ஸ் போட்டால் டேக்ஸ் கலெக்ஷனே 10 லட்சம் வந்திருக்கும். பட் இப்போ நம்ம 50 லட்சத்தில் 10 கோடி 10% டேக்ஸ் போகிறதுனால நமக்கு வந்து டேக்ஸ் கலெக்ஷன் 5 லட்சம் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம டேக்ஸ் பேஸை வந்து வைடன் பண்ணோம்னா டேக்ஸ் கலெக்ஷனும் வந்து வைடன் ஆகும். ஸோ அதான் வந்து டேக்ஸ் பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கவர்மெண்டோட எய்ம் என்ன அப்படின்னா டு கலெக்ட் டாக்ஸஸ் தே வில் இன்க்ரீஸ் தி டேக்ஸ் பேஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் பார்க்குறப்போ யூ வில் கெட் டு நோ தி டெஃபினிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸோட டைப்ஸில் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தி டேக்ஸ் இன்சிடென்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் இம்பாக்ட் வி ஆர் கிளாசிஃபைங் தி டேக்ஸ் இன்டு 2, தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நம்ம டேக்ஸை வந்து டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ வி ஆர் differentiating the taxes as direct tax and indirect tax. ஸோ அப்படி பிரிக்கிறப்போ எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா tax incidence and tax impact வச்சு பிரிக்கிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் tax incidence and tax impact? இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து let's take the example of income tax. ஸோ tax incidenceனா என்ன அப்படின்னா the point at which tax is levied. நம்ம எந்த tax பேஸ் மேலே நம்ம tax போடுறோமோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம tax incidence அப்படின்னு சொல்கிறோம். டேக்ஸ் இம்பாக்ட்னா என்ன அப்படின்னா ஸோ டேக்ஸ் இன்சிடென்ட்ஸ்னா த பாயிண்ட் ஆன் விச் தி டேக்ஸ் இஸ் லெவிட். நம்ம டேக்ஸ் எந்த பாயிண்ட்ல போடுறோமோ அதுதான் வந்து டேக்ஸ் இன்சிடென்ட் சொல்கிறோம். டேக்ஸ் இம்பாக்ட் அப்படின்னா ஹூ ஃபெல்ட் தி பர்டன். ஸோ நம்ம போட்ட டேக்ஸோடைய பேர்டனை வந்து யார் ஃபீல் பண்ணா அப்படிங்கிறது தான் டேக்ஸ் இம்பாக்ட். ஸோ த பாயிண்ட் ஆன் விச் தி டேக்ஸ் இஸ் லெவிட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம டேக்ஸ் இன்சிடென்ட் சொல்கிறோம். டேக்ஸ் இம்பாக்ட் அப்படிங்கிறது யாருன்னா த பர்சன் ஹூ ஃபெல்ட் தி இம்பாக்ட் ஆஃப் தி டாக்ஸஸ். அதுதான் வந்து நம்ம டேக்ஸ் இம்பாக்ட் சொல்றோம். ஸோ கடைசியாக யார் டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் எதுக்கு மேலே போடுறோம்னா இன்கம் டேக்ஸ் இஸ் லெவிட் வந்து இன்கம் ஏர்ன்டு பை தி இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து இன்கம் மேலே போடுறோம். ஸோ யார் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அவங்க இன்கம் மேலே தான் நம்ம டேக்ஸ் வந்து இன்சிடென்ஸ் போடுறோம். கரெக்டா? டேக்ஸ் இன்சிடென்ஸ் யார் மேலே இருக்குன்னா whoever earned the income. ஸோ டேக்ஸோட இம்பாக்ட் யார் இருக்கு? யார் வந்து கடைசியில் டேக்ஸ் கட்டுறா? யார் கடைசியில் டேக்ஸ் கட்டுறான்னா யார் மேலே டேக்ஸ் போட்டோமோ அவங்க தான் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ whoever earned the income, that person is paying the tax. whoever earned income, that person is paying tax. கரெக்டா? ஸோ இதான் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ இன்கம் ஏர்ன் பண்ணுற அந்த பர்சன் மேலே தான் நம்ம டேக்ஸ் போடுறோம். யார் அதோட இம்பாக்டை ஃபீல் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் whoever earned the income அவங்க மேலே தான் டேக்ஸ் போட்டோம். யார் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணாங்களோ அவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்கம் டேக்ஸ். ஸோ இங்கே டேக்ஸ் இன்சிடென்ஸும் டேக்ஸ் இம்பாக்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. யார் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அவங்க மேலே டேக்ஸ் போட்டோம். யார் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அந்த பர்சன் தான் கவர்மெண்ட்க்கு டேரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு. இப்போ நான் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா இப்போ என் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் போடுவாங்க. நான் தான் என்ன பண்ணுறேன் என்னோட இன்கம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸை கண்டுபிடிச்சி அதை கவர்மெண்ட்க்கு டேக்ஸாக கட்டுறேன். ஸோ இன்சிடென்ஸும் இம்பாக்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் இன்கம் டேக்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து ஜிஎஸ்டி பார்ப்போம். ஸோ இன்னொரு சினாரியோ எடுத்துகிட்டு நம்ம ஜிஎஸ்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து யார் மேலே இன்சிடென்ஸ்? ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன் செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை விற்பனை ஆகிற இடத்துல தான் நம்ம டேக்ஸ் போடுறோம். ஸோ யார் பொருளை வந்து விற்கிறாங்க த பர்சன் ஹூ இஸ் செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க மேலே தான் வந்து நம்ம டேக்ஸ் போடுறோம். ஸோ டேக்ஸ் இன்சிடென்ஸ் இஸ் ஆன் தி பர்சன் ஹூ இஸ் செல்லிங் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பட் இம்பாக்ட் யார் மேலே இருக்குது? இம்பாக்ட் யார் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் இஸ் இம்போசிங் டேக்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் கடைக்காரங்க மேலே நம்ம ஜிஎஸ்டி போடுறோம். கடைக்காரர் வந்து அது யாருக்கு தள்ளி விட்டுறாரு அப்படின்னா கன்சூமருக்கு தள்ளி விட்டுறாரு. ஸோ ஜிஎஸ்டி கடைசியில் யார் கட்டுறா? கன்சூமர் தான் கட்டுறாரு. ஸோ கன்சூமர் கிட்ட தள்ளுறாங்க. கன்சூமர் இஸ் பேயிங் ஜிஎஸ்டி டு தி ட்ரேடர். ட்ரேடர் இஸ் கலெக்டிங் அண்ட் பேயிங் த ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட். ஸோ பொருளை வந்து யார் விற்கிறாங்களோ அவங்க மேலே போடுறது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இப்போ ஜிஎஸ்டிங்கிறது யார் மேலே போடுறோம்னா பொருளை யார் விற்றாங்க whoever sold goods and services அவங்க மேலே தான் நம்ம ஜிஎஸ்டி போடுறோம். கரெக்டாக? யார் கடைசியில் ஜிஎஸ்டி கட்டினா யார் வந்து அந்த பொருளை வாங்கினாங்களோ அந்த கன்சூமர் தான் ஜிஎஸ்டி கட்டினாங்க. ஸோ டேக்ஸ் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது whoever is selling the ஜிஎஸ்டி ட்ரேடர். டேக்ஸ் இம்பாக்ட் வந்து கடைசியில் யார் அந்த பேர்டனை ஃபீல் பண்ணா அப்படின்னு பார்த்தா கன்சூமர். ஸோ எண்டு கன்சூமர் தான் ஃபைனலி தே பெய்டு தி டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் நான் தான் இன்கம் ஏர்ன் பண்ணேன், இன்கம் மேலே டேக்ஸ் போட்டாங்க, நான் தான் டைரெக்டாக கவர்மெண்ட்டு கட்டினேன். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் யார் பொருளை விற்றாங்களோ அவங்க மேலே தான் டேக்ஸ் போட்டாங்க. அவர் அந்த டேக்ஸை வந்து கன்சூமர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸை நீங்கள் கன்சூமர் வந்து கவர்மெண்ட் கிட்ட கட்ட மாட்டீங்க. கன்சூமர் இஸ் பேயிங் த டேக்ஸ் டு தி ட்ரேடர். ட்ரேடர் இஸ் பேயிங் த டேக்ஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ இங்கே யார் மேலே டேக்ஸ் போட்டோமோ அவங்களே டேரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் கட்டிட்டாங்க. இங்கே யார் மேலே டேக்ஸ் போடுறோமோ அவங்க டேரெக்டாக கட்டல. அவங்க வந்து தே ஆர் பேயிங் த டேக்ஸ் டு தி ட்ரேடர். ட்ரேடர் தான் அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கட்டுறாரு. ஸோ இதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்.
டேக்ஸ் இன்சிடென்ட்ஸும் டேக்ஸ் இம்பாக்ட்டும் வேற வேற இடத்துல இருக்கு. ஸோ இன்சிடென்ட் வந்து யார் வந்து பொருளை வித்தாங்களோ அவங்க மேல போடுறோம். ஆனால் பொருளை வித்தவர் தே ஆர் ஷிஃப்டிங் தி பேர்டன் ஆஃப் தி டாக்ஸஸ் டு தி கன்சூமர். ஸோ அப்படி பேர்டன் ஆஃப் தி டாக்ஸை நம்ம இன்னொருத்தர் மேல தள்ளி வைக்கிறது தான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த பேர்டன் வந்து கன்சூமர் மேல தள்ளிடுறாரு. ஸோ கன்சூமர் இஸ் ஃபைனலி பேயிங் தி டாக்ஸ் அண்ட் அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி ட்ரேடர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துறாரு. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸில் டாக்ஸ் இன்சிடென்ட்ஸும் டாக்ஸ் இம்பாக்டும் வேற வேற இடத்துல இருக்கு. ஸோ டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஆன இடத்துல இருக்கிறவங்க அந்த பேர்டனை வந்து தள்ளி வச்சு கன்சூமர் மேலே தள்ளிடுறாங்க. ஸோ கன்சூமர் தான் ஃபைனலாக டாக்ஸ் கட்டுறாங்க. ஸோ இன்சிடென்ட்ஸ் இஸ் ஆன் தி ட்ரேடர் அண்ட் இம்பாக்ட் இஸ் ஆன் தி கன்சூமர். ஸோ ரெண்டு வேற வேற இடத்துல இருக்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? When incidence and impact is on the same area, it is called as direct tax. When incidence and impact is on the two different area, then that is called as indirect tax. புரிஞ்சிச்சா? டைரக்ட் டாக்ஸ்க்கு இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ டாக்ஸ் இன்சிடென்ட்ஸும் டாக்ஸ் இம்பாக்டை வச்சு தான். ஸோ டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ் வந்து இம்பாக்ட் ஒரே இடத்துல இருந்தால் அது டைரக்ட் டாக்ஸ், அது வேறு வேறு இடத்துல இருந்தால் அது இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இங்கே என் மேலே டாக்ஸ் போடப்பட்டது, நான் தான் டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட கட்டினேன். ஆனால் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கன்சூமர் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட கட்டல. கவர்மெண்ட் கன்சூமர் பே டு தி ட்ரேடர், ட்ரேடர் தான் கவர்மெண்ட் கிட்ட கட்டினார். ஸோ அப்போ கன்சூமர் கட்டுற பணம் இன்டைரக்டாக தான் கவர்மெண்ட் கிட்ட போகுது. ஸோ அதனால தான் அதை இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக்ஸ் யார் மேலே போடப்பட்டது, யார் அதோட இம்பாக்டை ஃபீல் பண்ணா அப்படிங்கிறத வச்சு நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸை பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் புரியலன்னா பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துருங்க. யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸேஷன் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் டேக்ஸ் பேஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படின்னு 3 கான்செப்ட் பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம டாக்ஸேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டேக்ஸ் பேஸ் அண்ட் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் பேஸுக்கும் டேக்ஸ் ரேட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸேஷன் சிஸ்டமை 3ஆக பிரிக்கிறோம். வி ஆர் dividing the taxation system into 3 based on the relationship between the tax rate and tax base. Tax base and tax rate குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸேஷன் சிஸ்டமை 3ஆக பிரிக்கிறோம். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன், ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனல். ஸோ ப்ரொபோர்ஷனல்னா என்ன? ஸோ ப்ரொபோர்ஷனலில் என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரொபோர்ஷனலில் டேக்ஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு. So amount of tax revenue, tax collected, tax revenue is directly proportional to tax base. So proportional tax na enna? Proportional tax la tax rate வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். டேக்ஸ் ரேட்டு மாற போகிறதே இல்லை, ரேட்டுங்கிறது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் கலெக்டட் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டேக்ஸ் பேஸ். டேக்ஸ் பேஸ்னா எந்த பொருள் மேலே டேக்ஸ் போடுறோம், எந்த அமௌண்ட் மேலே டேக்ஸ் போடுறோம். ஸோ அந்த பொருளோட அமௌண்ட் வந்து அதிகமாச்சுன்னா டேக்ஸ் கலெக்டடும் அதிகமாகும். ஸோ நம்ம கம்மியான அமௌண்ட் மேலே போட்டால் கம்மி டேக்ஸ் வரும், அதிகமான அமௌண்ட் போட்டால் அதிகமான டேக்ஸ் வரும். பட் டேக்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதான் வந்து ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன். ஸோ இன் ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் டேக்ஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு. Amount of tax revenue collected is directly proportional to tax base. When tax base increases, tax revenue increases proportionally. So இதுக்கு best example வந்து GST is the example which we can consider with respect to the indirect tax. So GST is the best example. So what happens in the GST? So GSTல ரேட் வந்து ஃபிக்ஸ்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட மேலே நம்ம போடுற GST 5% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி இஸ் த ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். இது மேலே வந்து நம்ம போகிற ரேட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ 5% ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இப்போ பொருளோட விலை 100 rupees இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்க இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கலர் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? யா, வேறு வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த வாட்டர் பாட்டிலோட விலை 100 ரூபா. ஸோ 100 ரூபா மதிப்புள்ள வாட்டர் பாட்டில் மேலே 5% வந்து நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க. ஸோ 100 ரூபா மதிப்புள்ள வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 5% டேக்ஸ் போட்டால் நீங்கள் வந்து டேக்ஸ் எவ்வளோ கட்டுவீங்க? ஸோ ஜிஎஸ்டி வந்து நம்ம 5 rupees அப்படிங்கிறத கட்டுவோம். ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோ வரும்? 105 rupees ஆகிடும். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 100 ரூபா மதிப்புள்ள பாட்டில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், 500 ரூபா மதிப்புள்ள வாட்டர் பாட்டில் வாங்குறேன். 500 ரூபா மதிப்புள்ள வாட்டர் பாட்டில் வாங்குறப்போ அதில் 5% போடுறாங்க. ஸோ அதில் 5% போட்டால் ஜிஎஸ்டியோட வேல்யூ எவ்வளோ? ஜிஎஸ்டியோட வேல்யூ 25 rupees ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பில் கட்டுறப்போ 525 கட்டுவோம். கரெக்டாக? ஸோ வாட்டர் பாட்டில் மேலே ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரே ரேட் தான் போடுறாங்க. வாட்டர் பாட்டில்லாம் ஜிஎஸ்டி 5% அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் ஜிஎஸ்டி வந்து 5% தான் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 5% இஸ் தி கான்ஸ்டன்ட் ஜிஎஸ்டி விச் தே ஆர் கோயிங் டு இம்போஸ். ஸோ டேக்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு. கரெக்டா?
நீங்கள் 100 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குனீங்கன்னா 5 ரூபா ஜிஎஸ்டி கட்டுவீங்க. நீங்கள் வந்து 500 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குனீங்கன்னா 25 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும். உங்களுக்கு புரியுதா? டாக்ஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு 5%, 5%. பட் டாக்ஸ் ரெவன்யூ கலெக்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டாக்ஸ் பேஸ். இங்கே டாக்ஸ் பேஸ் எது? பொருளோட விலை தானே டாக்ஸ் பேஸு. ஸோ டாக்ஸ் பேஸ் இஸ் தி price, the amount over which the tax is levied. அதுதானே வந்து டாக்ஸ் பேஸு. ஸோ டாக்ஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு. tax revenue collected is directly proportional to tax base. So tax rate is fixed. So 5% ஃபிக்ஸ்டு. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட், நீங்கள் வந்து 5 ரூபா கலெக்ட் பண்ணுறீங்களா இல்லை 25 ரூபா கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இட்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டாக்ஸ் பேஸ். டாக்ஸ் பேஸ் 100 ரூபா இருந்தால் 5 ரூபா கட்டுறீங்க. டாக்ஸ் பேஸ் 500 ரூபா இருந்தால் 25 ரூபா கட்டுறீங்க. ஸோ நீங்கள் இதுவே 1000 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு 1000 ரூபாய் வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, ரீபாக், அடிடாஸ் அப்படின்னு. 1000 ரூபாய்க்கு இருக்குது வாட்டர் பாட்டில். அதுலேயே அலாரம்லாம் அடிக்குமா, 5 நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே அலாரம் இருக்கும். அந்த அலாரம் அடிக்கும், தண்ணி குடி மறந்துடாது அப்படின்னு. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, அதில் 5% ஜிஎஸ்டி போடுறாங்க. அதே 5% ஜிஎஸ்டி தான். ஆனால் 1000 ரூபா பொருள் வாங்குறப்போ 5%ங்கிறது எவ்வளோ? 50 ரூபா கட்டுவீங்க. ஸோ நீங்கள் 1050 ரூபாங்கிறது வாட்டர் பாட்டில் வாங்குவீங்க. ஸோ 100 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கினா 5 ரூபா ஜிஎஸ்டி, 500 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கினா 25 ரூபா ஜிஎஸ்டி, 1000 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கினா 50 ரூபா ஜிஎஸ்டி. ஸோ ஆனால் ரேட்டுங்கிறது மாறிச்சா? அதே 5%, 5%, 5%. ஸோ ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டாக்ஸ் பேஸ். டாக்ஸ் பேஸ் 100 ரூபா இருந்தா 5 ரூபா, 500 ரூபாவா இருந்தா 25 ரூபா, 1000 ரூபாவா இருந்தா 50 ரூபா. ஸோ இதுதான் ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன். இட் ப்ரொபோஷனலி இன்க்ரீசஸ். ஸோ இதான் வந்து ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன். கிளியரா? ஸோ த கான்செப்ட் ஆஃப் ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் இஸ் the relationship between the tax rate and tax revenue and tax base. So tax rate is fixed, tax revenue and tax base வந்து it's directly proportional அப்படின்னு சொல்றது proportional taxation. இதுக்கு எக்ஸாம்பிள்ல ஜிஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில புக்ஸ்ல வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. there is no practical example for regressive taxation. regressive taxationங்கிறது ஒரு theoretical concept. ஸோ அதனால வந்து don't be confused. GST is a proportional tax. ஏன்னா tax rate வந்து ஃபிக்ஸ்டு தான். எந்த பொருள் வாங்கினாலும் tax rate வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன். ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷனில் இருக்கிற கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐ டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 3 lakh நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணீங்கன்னா there is no tax. 3 lakh to 7 lakh உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா 5% டேக்ஸ். 7 lakh to 10 lakh உங்கள் இன்கம் இருக்குன்னா 10% டேக்ஸ். 10 to 12 lakh இருந்ததுன்னா 15, 12 to 15 இருந்ததுன்னா 20, மோர் தென் 15 lakh இருந்ததுன்னா 30%. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வாட் டஸ் ப்ரோக்ரஸிவ் மீன்ஸ்? ஸோ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன்னா என்ன அப்படின்னா, இன் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் டாக்ஸ் ரேட் is directly proportional to tax base. So proportional taxation என்ன பார்த்தோம்? proportional taxation நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, in proportional taxation tax rate is fixed. ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். tax revenue collected is directly proportional to tax base ன்னு பார்த்தோம். ஆனால் progressive taxationல tax rate ஃபிக்ஸ்டு கிடையாது. tax rate itself will progressively increase with tax base. So tax base உங்களோட இன்கம் அதிகமாக அதிகமாக உங்கள் மேலே போடப்படுற tax ரேட்ஸும் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்கள் 6 லட்ச ரூபா சம்பாதிச்சா உங்களுக்கு 5% தான் போடுவாங்க. ஆனால் அதுவே 11 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 15% போடுவாங்க. 15 லட்ச ரூபா சம்பாதிச்சிங்க அப்படின்னா 20% போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களோட டேக்ஸ் பேஸ், இன்கம் டேக்ஸுங்கிறது இன்கம் மேலே போடுறது. உங்கள் இன்கம் 5 லட்சம் இருக்கும்போது 5% போடுறாங்க. 10 லட்சம் ஆச்சுன்னா 10% போடுறாங்க. ஸோ அப்போ டேக்ஸ் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டேக்ஸ் பேஸ். ஸோ இன் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் த டேக்ஸ் ரேட் ப்ரோக்ரஸிவ்லி இன்க்ரீசஸ் இன் வித் தி டேக்ஸ் பேஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இட் ப்ரோக்ரஸிவ்லி இன்க்ரீசஸ்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இல்லாமல் ப்ரோக்ரஸிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு பேர் தான் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன். ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் வந்து இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. ஸோ கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸே இல்லை, கொஞ்சம் மாடரேட்டாக சம்பாதிக்கிறவங்களுக்கு மாடரேட் டேக்ஸு, அதிகமாக சம்பாதிச்சா அதிக டேக்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி எதுவுமே சம்பாதிக்கலைன்னா டேக்ஸ் இல்லை, கம்மியாக சம்பாதிச்சா கம்மி டேக்ஸ், அதிகமாக சம்பாதிச்சா அதிகமான டேக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ரஸிவ் கான்செப்டாகவும் இருக்குது. இங்கிலீஷ் மீனிங் ஃபார் தி வேர்ட் ப்ரோக்ரஸிவ் அதுவும் வந்து இங்கே சூட்டபுளாக இருக்குது. பட் இதோட ஐடியா என்ன அப்படின்னா, டேக்ஸ் ரேட் ப்ரோக்ரஸிவ்லி இன்க்ரீசஸ் வென் தி டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ். ஸோ டேக்ஸ் ரேட்டும் டேக்ஸ் பேஸ்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். டேக்ஸ் ஸ்லாப் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஓல்டு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது 3 to 6ன்னு இருக்கும். 2024 பட்ஜெட்டில் அது 3 to 7ன்னு மாற்றிட்டாங்க. சரியா?
ஸோ ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா என்ன? ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா டாக்ஸ் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா என்ன அப்படின்னா இது அப்படியே உல்டாவா இருக்கிறது. ஸோ ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு 15% இருக்கும், அதோட அதிகமாக சம்பாதிச்சா 10% இருக்கும், அதோட அதிகமாக சம்பாதிச்சா 5% இருக்கும், அதோட அதிகமாக சம்பாதிச்சா 0ன்னு இருக்கும். ஸோ அப்போது கம்மியாக சம்பாதிக்கிறவங்க மேலே அதிக டேக்ஸும் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மேலே கம்மி டேக்ஸும் போடுறது தான் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன். இதில் என்ன ஆகுது? டேக்ஸ் ரேட் ரிக்ரெசிவ்லி ரெடியூசஸ் ப்ரொபோர்ஷனல் டு டேக்ஸ் பேஸ். ஸோ ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிக்ரெசிவ்ல டேக்ஸ் ரேட் regressively reduces with the tax base. Regressively reduces na inversely proportional. So tax base அதிகமாக tax rate வந்து குறையுது. உங்களுக்கு புரியுதா? So tax rate regressively reduces when the tax base increases. So அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கம்மியாக tax கட்டுறாங்க, கம்மியாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக tax கட்டுறாங்க அப்படின்னு இருக்கிறது தான் regressive taxation. உங்களுக்கு புரியுதா? So அப்போ ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன், ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரொபோஷனல் டாக்ஸேஷனில் டாக்ஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு, சரியா? டாக்ஸ் ரெவன்யூ கலெக்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டாக்ஸ் பேஸ். ஸோ ஜிஎஸ்டி வாஸ் தி எக்ஸாம்பிள். ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் இன்கம் டேக்ஸ் தான் எக்ஸாம்பிள். டாக்ஸ் ரேட்டே இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொபோஷனல் டாக்ஸேஷனில் டாக்ஸ் ரேட் ஃபிக்ஸ், இங்கே டாக்ஸ் ரேட்டே இன்க்ரீஸ் ஆகும். ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனில் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க கம்மி டாக்ஸும், கம்மி இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க அதிக டாக்ஸும் இருக்கும். ஸோ ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா ப்ராக்டிகலி there is no regressive taxation. Every government will avoid to have a regressive taxation. ஆனால் few taxes might appear to be regressive. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் எடுத்துக்கோங்களேன். இன்டைரக்ட் டாக்ஸஸ் appear to be regressive. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைட் அப்பியர் தான். நான் அப்பியர்னு தான் சொல்கிறேன். அப்பியர்னா என்னதுன்னா பார்க்கறதுக்கு ரிக்ரெசிவாக இருக்கும். ஓகே, அது ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் பர்சே சொல்ல முடியாது, ஆனால் அது ரிக்ரெசிவான இம்பாக்டை கொடுக்குது. தோ இட் இஸ் நாட் அ ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன், இட் இஸ் கிவிங் ரிக்ரெசிவ் இம்பாக்ட். ஸோ அதனால வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு தேர் இஸ் நோ எக்ஸாம்பிள். ஸோ ஜிஎஸ்டி ரிக்ரெசிவ் டாக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து ஆன்சர் எழுதுறப்போ அது ரிக்ரெசிவ்னு எழுதிடுங்க. ப்ரிலிம்ஸில் வந்து கேள்வி வரும்போது அது ரிக்ரெசிவ்னு போடாதீங்க. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஸோ ஃபேக்ட், அதாவது கான்செப்சுவலாக கேட்கும்போது இட் இஸ் நாட் அ ரிக்ரெசிவ் டாக்ஸ், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொபோஷனல் டாக்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் கான்செப்சுவலாக பதில் சொல்லணும். மெயின்ஸில் கேள்வி வரும்போது நீங்கள் அனாலிட்டிக்கலாக பதில் சொல்லணும். அனாலிட்டிக்கலாக பார்க்குறப்போ ஜிஎஸ்டி ரிக்ரெசிவ் எஃபெக்டை கொடுக்கறதுனால அது ரிக்ரெசிவ் டாக்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதலாம். பட் ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ்டியை ரிக்ரெசிவ்குள்ளே போட்டுறாதீங்க, சரியா? ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைட் அப்பியர் டு பி ரிக்ரெசிவ். எப்படி ரிக்ரெசிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஃபோனோட விலை 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோனோட விலை 10,000 ரூபாய், இதில் 10% டேக்ஸ் போடுறாங்க. அப்போ டேக்ஸ் எவ்வளோ? ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து 10% அப்படின்னா ஜிஎஸ்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபாய் இருக்குமா? அப்போ ஃபோனை வந்து வாங்குறப்போ 11,000 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ அப்போது ஃபோனோட விலை 10,000 ரூபாய், அதுக்கு 10% ஜிஎஸ்டி போட்டால் 1000 ரூபாய். இது ப்ரொபோஷனல் டாக்ஸ் தான். ஏன்னா ஃபோன் யார் வாங்கினாலும் 10% தான். நீங்கள் 1,00,000 ரூபா ஃபோன் வாங்கினீங்கன்னாலும் 10% தான். 1000 ரூபா 10,000 ரூபா ஃபோன் வாங்கினாலும் 10% தான். பட் இப்போ என்ன வச்சுக்கலாம், ஒரு ரிச் பர்சனும் புவர் பர்சனும் ரெண்டு பேருமே ஃபோன் வாங்குறாங்க, ரெண்டு பேருமே வந்து 10,000 ரூபா மதிப்புள்ள ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரிச் பர்சன் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து let us assume that one person is earning the income of 20,000. Another person is earning the income of 1 lakh. ஸோ 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறவர் இருக்காரு, 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறவர் இருக்காரு. ஆனால் யார் ஃபோன் வாங்கினாலும் 1000 ரூபா தான் டேக்ஸ். 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறவர் 10,000 ரூபா ஃபோன் வாங்கினாலும் அவர் 10% டேக்ஸ்னு 1000 ரூபா டேக்ஸ் தான் கட்டுறாரு. 1,00,000 ரூபா ஃபோன் வாங்குறவரும் அதே 10,000 ரூபா ஃபோன் வாங்கினா அதே 10% டேக்ஸ்னு 1000 ரூபா கட்டுறாரு. ஸோ ரிச்சுக்கும் புவருக்கும் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது ரிக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இவரோட இன்கமை கம்பேர் பண்ணுறப்போ 20,000ல் 1000 அப்படிங்கிறது 5%, கரெக்டா? ஸோ அப்போது இந்த புவர் வந்து அவரோட இன்கமில் 5% டேக்ஸாக கட்டுறாரு. 1,00,000 சம்பாதிக்கிறவருக்கு இந்த 1000 ரூபாங்கிறது அவரோட இன்கமில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 1% தானே. ஸோ அப்போ 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 5% கட்டுறாரு. அவரோட இன்கமில் 5% டேக்ஸாக கட்டிட்டாரு. ஆனால் இவர் அவரோட இன்கமில் 1% தான் டேக்ஸாக கட்டியிருக்காரு. ஸோ கம்மியாக சம்பாதிக்கிறவர் அதிகமாக கட்டியிருக்காரு, அதிகமாக கம்மியாக கட்டியிருக்காரு. ஸோ ஐம் நாட் டெல்லிங் தட் இவருக்கு ஜிஎஸ்டி 1% போட்டாங்க, இவருக்கு ஜிஎஸ்டி 5% போட்டாங்கன்னு. ரெண்டு பேருக்கு ஜிஎஸ்டி 10% தான். ரெண்டு பேருக்குமே டேக்ஸ் வந்து 1000 ரூபா தான். ஆனால் இவரோட சேலரியை பார்க்குறப்போ இவர் அவரோட சேலரியில் 5% தான் டேக்ஸாக கட்டியிருக்காரு. ஆனால் இவரோட சேலரியில் அவர் ஆனால்
1% தான் டாக்ஸாக கட்டிருக்காங்க. ஏன்னா 1000 ரூபாங்கிறது 1 லட்சத்துல 1% தான். ஸோ இட் அப்பியர்ஸ் டு பி ரிக்ரெசிவ். ஒரு ரிக்ரெசிவ் எஃபெக்ட்டை கொடுக்குது. ரிச்சுக்கும் போரும் டிஃபரன்ஷியேட் பண்ணாம ஏழை பணக்காரன் யார் வாங்கினாலும் ஒரே டாக்ஸ் தான் கட்டணும். ஏழையா இருந்தாலும் 1000 ரூபாய் கட்டு, பணக்காரன் இருந்தாலும் 1000 ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்றதுனால அது ப்ரோக்ரஸிவா இல்லை, அது ரிக்ரெசிவா இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் ரிக்ரெசிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டிக்கு. சரியா? தேர் இஸ் நோ பெர் சே எக்ஸாம்பிள் ஃபார் அ ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன். கிளியரா? ஸோ இது வரைக்கும் ஃபைனா? So there is no actually direct example for a regressive taxation அப்படிங்கிறது we have to understand. So next வந்து principles of good taxation. ஒரு good taxation system உடைய principles வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொல்கிறாரு. ஸோ ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற சாப்டருக்குள்ள டாக்ஸேஷன் இருக்கும். அதிலே கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் 12th புக்கில் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணணும்னா சங்கர் கணேஷில் இருக்கும், ரமேஷ் சிங்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சோர்ஸஸ் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அது கிடச்சிரும். சரியா? ஸோ அதனால் நான் ஒரு நோட்ஸை கொடுத்து இதை ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் பேர்டனாக வந்து கொடுக்க விரும்பல. ஸோ ஐல் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தி கான்செப்சுவல் கிளாரிட்டி. யூ வில் கெட் அ கான்செப்ட் அண்ட் யூ வில் கோ. ஸோ கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் வந்து ஆடம் ஸ்மித் வந்து he gave certain principles of good taxation system. So what is a good taxation system அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதான் வந்து ஃபேர்னஸ், எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஆடம் ஸ்மித் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தப்போ அவர் வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாரு. நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆடம் ஸ்மித் 4 தான் கொடுத்தாரு. டிரான்ஸ்பரன்சிங்கிறது 5ஆவதா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது. சரியா? ஸோ வாட் ஆர் ஆல் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் டாக்ஸேஷன்? ஒரு குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், a good taxation system should not be exploitative, it should not be beyond the paying capacity of the people, it should be within the paying capacity of the people. மக்களால் பே பண்ணக்கூடிய லெவலில் தான் வந்து அந்த டாக்ஸேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன? ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம், அது பேயிங் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கணும், எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களோட இன்கம் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதை தாண்டி வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஃபேர்னஸ். ஸோ ஃபேர்னஸ் அப்படிங்கிறதுல வந்து 2 இருக்கு. வெர்டிக்கல் ஈக்விட்டி, ஹாரிசான்டல் ஈக்விட்டி. ஸோ வெர்டிக்கல் ஈக்விட்டி அண்ட் ஹாரிசான்டல். ஒரு டேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். நியாயமாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து 2ஆ பிரிக்கிறோம், வெர்டிக்கல் ஈக்விட்டி அண்ட் ஹாரிசான்டல் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறது. ஈக்விட்டினா அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கும் அவங்களுடைய தன்மைக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டி வந்து ஈக்குவாலிட்டியில் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பணக்காரனாக இருந்தாலும் நீ 10,000 ரூபா கட்டு, 7,000 இருந்தால் 1000 ரூபா கட்டு அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? அது தான் வந்து ஈக்குவாலிட்டி. பட் ஈக்விட்டி என்ன சொல்லணும் அப்படின்னா, பணக்காரர்களையும் ஏழையும் டிஸ்கிரிமினேட் பண்ணும். ஸோ ஏழைக்கு கம்மி டேக்ஸும் பணக்காரனுக்கு அதிகமாக டேக்ஸ் போடுறது டிஸ்கிரிமினேஷன் தானே. ஆனால் அதான் வந்து ஈக்விட்டி. ஈக்விட்டினா டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் 2 people பேஸ்ட் ஆன் த ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் கெப்பாசிட்டிஸ். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ ஒரு டாக்ஸேஷன் வந்து எப்பவுமே ஃபேராக இருக்கணும், அது ஈக்விட்டி பிரின்சிபலை என்ஷோர் பண்ணணும், அது வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ஈக்விட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது குட் டாக்ஸேஷன் சிஸ்டம். வெர்டிக்கல் ஈக்விட்டினா என்ன? வெர்டிக்கல் ஈக்விட்டினா என்ன அப்படின்னா, வேற வேற இன்கம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற வேற டாக்ஸஸ் போடுறோம். ஸோ 15 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 30% போடுறோம். 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு 5% போடுறோம். 2 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு டாக்ஸே கிடையாது. ஸோ அப்போ அதாவது வெர்டிக்கல் லெவல்ஸில் வேற வேற வெர்டிக்கல் லெவல்ஸில் இருக்கிறவங்கள வேற வேற தனமாக ட்ரீட் பண்ணுறது தான் வெர்டிக்கல் ஈக்விட்டி. ஸோ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷனாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாக சம்பாதிக்கிறவங்க மேலே கம்மியாகவும் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மேலே அதிகமாகவும் இருக்கிறது வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா வெர்டிக்கல் லெவல்ஸில் நம்ம அவங்களோட இன்கம் பேசிஸாக அரேஞ்ச் பண்ணுறப்போ நிறைய சம்பாதிச்சா நிறைய டேக்ஸ், கம்மி சம்பாதிச்சா கம்மி ரேட் அப்படின்னு போடுறது தான் வெர்டிக்கல் ஈக்விட்டி. ஹாரிசான்டல் ஈக்விட்டினா என்ன அப்படின்னா, ஒரே சேலரி ஏர்ன் பண்ணுற 2 பேருக்கு வேற வேற டேக்ஸ் போடுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், 8 lakhs சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும்? 10% டேக்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஒருத்தர் 8 லட்ச ரூபா சம்பாதிச்சா 10% டேக்ஸ் பண்ணணும். ஸோ 8 லட்சம் சம்பாதிக்கிற எல்லாரையுமே நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ஈக்குவாலிட்டி. ஆனால் 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்களையுமே அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போடுறது. நம்மளோட இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஈக்விட்டி, ஹாரிசான்டல் ஈக்விட்டியே போடும். இப்போ இந்த டேக்ஸ் ரேட்டுங்கிறது யாருக்கு அப்படின்னா, 18 59 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தான் இது. ஸோ நீங்கள் வந்து 60 80 வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த ரேட்டே டோட்டலாக வேற, கம்மி ரேட்டு. 80க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அது அதை விட கம்மி ரேட்டு. ஸோ நான் இப்போ அதோட ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து யாருக்கு அப்ளிகபிள்னா வெறும்
18 to 59 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு தான் இது. நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டீங்கன்னா 60லேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 79 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட் இருக்கும். இதை விட கம்மி ரேட் போடுறாங்க. நீங்கள் 80க்கு மேலே இருந்தீங்கன்னா அதை விட கம்மி ரேட்டு. ஸோ அப்போ 8 லட்ச ரூபா சம்பாதிக்கப்போ நான் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு 31 வயசு. ஸோ நான் வந்து 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அதே 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு 75 இயர்ஸ் ஏஜ் தாத்தா ஒருத்தர் இருக்காரு. ஸோ 2 பேருமே 8 லட்சம் தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒரே இன்கமாக இருந்தாலும் ஒரே லெவலில் இருக்க 2 பேரை வேற வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு நிறைய டேக்ஸ் போடுறாங்க, தாத்தாவுக்கு கொஞ்சம் கம்மி டேக்ஸ் போடுறாங்க, ஏன்னா ஒரு வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னு. ஸோ ஒரே லெவலில் இருக்கிற வேற வேற லெவலில் இருக்கிறவங்கள வேற வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறது வெர்டிகல் ஈக்விட்டி, ஒரே லெவலில் இருக்கிறவங்கள வேற வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஹாரிசான்டல் ஈக்விட்டி. ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி பிரின்சிபலோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபேர் டாக்ஸேஷன் சிஸ்டம். ஸோ நம்மளோட இன்கம் டேக்ஸ் வந்து ஃபேர்னஸாக இருக்குது, வெர்டிகல் ஈக்விட்டியும் என்ஷோர் பண்ணுது, ஹாரிசான்டல் ஈக்விட்டியும் என்ஷோர் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஃபேர்னஸ். ஸோ ப்ரோக்ரஸிவ் சிஸ்டமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறீங்க? இப்போ கவர்மெண்ட் இப்படி வச்சுக்கலாம், கவர்மெண்ட் வந்து 1000 கோடி டேக்ஸை கலெக்ட் பண்ணாங்க. 1000 கோடி டேக்ஸை கலெக்ட் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணாங்க? கவர்மெண்ட் வந்து 900 crore ஸ்பெண்ட் பண்ணி 1000 கோடி கலெக்ட் பண்ணால் அது எஃபிஷியண்டா? அதுக்கு கலெக்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. 900 crore ஸ்பெண்ட் பண்ணி நான் 1000 கோடி கலெக்ட் பண்ணுறதுல என்ன லாபம் இருக்குது? இப்போ கவர்மெண்ட் வந்து 1000 கோடி டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆன செலவே 1000 கோடி தான், இல்லை 2000 கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவு இருக்குது? ஒரு ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸை உருவாக்கி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணி, இந்தியா ஃபுல்லாக அதுக்கு ஆஃபீஸ் ஆரம்பித்து ஒரு 5000 ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு, அவங்களுக்கு கீழே வந்து குரூப் ஏ லெவல் ஆஃபீஸர், குரூப் பி லெவல் ஆஃபீஸர், குரூப் சி லெவல் ஆஃபீஸர், குரூப் டி லெவல் ஆஃபீஸர் வச்சு எல்லாருக்கும் ஒரு காரையும் ஒரு டிரைவரையும் கொடுத்து இவ்வளோ செட்டப் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான செலவு எவ்வளோ, கலெக்ட் ஆன டேக்ஸ் எவ்வளோ, அது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். கம்மி செலவை பண்ணி அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் எஃபிஷியன்சி. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லெஸ் டு கலெக்ட் மோர் டேக்ஸஸ். ஸோ நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணி அதிகமாக கலெக்ட் பண்ணுறது தான் எஃபிஷியன்சி. ஸோ நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி கம்மியாக கலவுனா அது எஃபிஷியன்சி இல்லை. ஸோ எஃபிஷியன்ட் சிஸ்டமாக இருந்தால் தான் அது வந்து குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டினா டாக்ஸேஷன் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக இருக்கணும்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா earn பண்ணுறாரு, அவரோட இன்கம்லேருந்து 30% டேக்ஸ் கட்ட வராரு. 1 கோடி ரூபாவில் 30%னா அது அப்படியே லிட்டரலி 1 கோடியில் 30% கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நான் காட்டுறேன். ஸோ ஒருத்தர் வந்து டேக்ஸ் கட்ட வராரு அப்படின்னா, இப்போ 1 கோடி ரூபா இன்கம் earn பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 லட்சமாவது டேக்ஸ் கட்ட வருவாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவரோட சம்பாதியத்துலேருந்து 15 லட்சத்தை டேக்ஸ் கட்டுறதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வராரு. ஒரு 20 வருஷம் பின்னாடி போகும். அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் பார்த்தா இன்கம் டேக்ஸ் இதுக்கு ஃபார்ம் கேட்குறாரு. ஃபார்மை எடுத்து கொடுத்தா அது 24 பக்கத்துக்கு இருக்குது ஃபார்ம். 24 பக்கத்துக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஒருத்தர் வந்து 15 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டலாம் அப்படின்னு வராரு. அவரோட சம்பாத்திலேருந்து 15 லட்சம் டேக்ஸ் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அவருக்கு ஒரு 24 பக்கத்தை கொடுத்து அதை விட்டு இதை விட்டு அந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, இந்த டாக்குமெண்ட் கொண்டு வான்னு சொல்லி அதை ஃபில்அப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அவர் கஷ்டப்பட்டு 24 பேஜையும் ஃபில்அப் பண்ணி டேக்ஸ் கட்டலான்னு போனால் ஒரு பெரிய கியூ நிற்குது. ஸோ அந்த கியூவில் நின்று வெயிட் பண்ணி அவரோட சான்ஸ் வரும்போது கட்டி டேக்ஸ் கட்டிட்டு வரணும். சம்பாதிக்கிறவர் தான் போய் கட்டணும்னு இல்லை, அவரோட ஆடிட்டரிங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிடிஎஸான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாலே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நான் டேக்ஸ் கட்டலப்பா, நான் வந்து கருப்பு பணமாகவே வச்சுக்கிறேன், நான் டேக்ஸே நான் கட்டல அப்படின்னு டேக்ஸ் எவேட் பண்ணிடுவாங்க. ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த 24 பக்கம் இருந்த அந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் உண்மையிலே அது 20 இருந்துச்சு, அத்தனை பக்கம் இருந்துச்சு, அதுதான் குறைச்சிருக்காங்க. அதை குறைச்சி 4 பேஜஸாக மாற்றினாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து 4 பேஜஸாக குறைச்சாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வீட்டிலேருந்தே ஃபைல் பண்ணிடலாம். அது பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கும் போக தேவையில்லை, கியூலையும் நிற்க தேவையில்லை, வீட்டிலேருந்தே உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். ஸோ அது ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஸோ இப்படி 24 பக்கத்தை 4 பக்கம் ஆக்கி அதை ஆன்லைன்லேயே வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சிஸ்டம் இருந்தால் தான் நிறைய பேர் வந்து கட்டுவாங்க. டேக்ஸ் கட்ட வேணாம்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக தானே இருக்கே கட்டிக்கலாமே அப்படின்னு கட்டிடுவாங்க. ஸோ அது காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்போ அவங்களே கட்டாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால சிம்பிளாக இருக்கணும். டாக்ஸேஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள்னா என்ன அப்படின்னா, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால டேக்ஸை குறைக்கணும்னா ஈஸியாக குறைக்கிற மாதிரி இருக்கணும். டேக்ஸை அதிகப்படுத்தணும்னா அதுவும் எஃபிஷியண்ட்டாக அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாக அதை ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும்.
ஸோ இப்போ ஒரு வாட்டி நீங்கள் டாக்ஸஸ் ரிலேட்டட் சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டை கூட்டி பார்லிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி பில்லு பாஸ் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படின்னா டக்குன்னு மாற்ற முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்க இல்லாமல் ஈஸியாக மாற்றுற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா பார்லிமெண்ட்டில் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணி டிசைட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு வாட்டி பார்லிமெண்ட்டை கூட்டி பார்லிமெண்ட்டில் பில்லை பாஸ் பண்ணி ஃபினான்ஸ் பில் மூலமாக கொண்டு வரணும்னு இல்லை. அந்த பவரை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி? நம்ம கலெக்ட் பண்ணுற பணம் எங்கே போச்சு, வேர் த மணி வெண்ட். இப்போது நிறைய பேர் வந்து லட்சமாக உள்ள, ஒரு சிலர் தௌசண்ட்ஸ்லையும் ஒரு சிலர் லேக்ஸ்லையும் ஒரு சில பணக்காரங்க க்ரோர்ஸ்லையும் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அவங்க கட்டுற பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவங்க கட்டுற பணத்து மூலமாக ஒரு நல்லது நடந்திருக்கு, நாட்டில் இத்தனை பேருக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க, நாட்டுக்கு இத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு தெரியிறப்போ தான் தே கெட் மோட்டிவேட்டட் அண்ட் தே கெட் என்தூசியாஸ்ட் டு பே டாக்ஸஸ். ஸோ நீங்கள் கட்டுற டேக்ஸ்னால தான் நாங்கள் எம்ஜி நரேகால இத்தனை பேருக்கு வேஜஸ் போட்டோம், நீங்கள் கட்டின டேக்ஸ்னால தான் இத்தனை டாய்லெட் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் கட்டுற டேக்ஸ்னால தான் நம்ம இத்தனை பேருக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்கிறப்போ தான் டேக்ஸ் பேயருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அண்ட் அவங்க கட்டுற டாக்ஸஸ் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி டேக்ஸ் பேருக்கு இருக்கணும். அதை விட அதிகமாக டேக்ஸ் அசஸ்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இப்போ நீங்கள் போய் ஒரு டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறீங்க, உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா டேக்ஸ் வருது அப்படின்னு 5 லட்ச ரூபா கட்டுறீங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, 10 லட்ச ரூபா இல்லைன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை 10 லட்சம்னு போட்டுறாங்க. ஸோ அப்போது எப்படி 10 லட்சம் ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ எப்படி வந்து ஒரு டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணுறோம், அதை ஃபைல் பண்ணுறப்போ எவ்வளோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க, என்ன க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுறாங்க, எதை க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி இவ்வளோ டேக்ஸை லெவி பண்ணாங்க, அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டேக்ஸ் லெவிங் ப்ராசஸும் டேக்ஸ் கலெக்ஷன் ப்ராசஸும் கலெக்ட் ஆன டேக்ஸை ஸ்பெண்ட் பண்ணுற ப்ராசஸும் மூணுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் அது குட் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் டாக்ஸேஷன். ஸோ டேக்ஸ் மஸ்ட் பி ஃபேர், it should not burden the people, it should not exploit the people, it should be efficient, it should be administratively simple, it should be flexible and it should be transparent. Okay? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸ், ஸோ மொத்தம் வந்து டாக்ஸஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் நம்ம டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸஸில் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், இன்கம் டேக்ஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸ். whoever is earning the income, அந்த இன்கம் மேலே போடுறது தான் வந்து இன்கம் டேக்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஏர்ன் பண்ணுற இன்கம் மேலே போடுறது இன்கம் டேக்ஸ், ஒரு கார்பரேட் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் மேலே போடுறது கார்பரேட் டேக்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்ல, வி ஆர் ஹேவிங் இன்கம் மெத்தடில் ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இருக்கா. ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற ஃபர்ம்ஸ் மேலே, ஸோ இப்போ வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஃபர்ம்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற இன்கம் மேலே போடுறது இன்கம் டேக்ஸ், ஃபர்ம்ஸ் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட், ஸோ ப்ராஃபிட் இஸ் ஏர்ன் பை தி ஃபர்ம், ஸோ ஃபர்ம்ஸ் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் மேலே போடுறது கார்பரேட் டேக்ஸ். ஸோ இன்கம் மேலே போடுறாங்க. ஸோ இதுதான் பிளேஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸு. ஸோ யார் மேலே போட்டாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ கார்பரேட்டோட ப்ராஃபிட் மேலே போட்டாங்க, அந்த கார்பரேட் தான் அந்த டேக்ஸை வந்து கட்டுது. ஸோ அதனால அது கார்பரேட் டேக்ஸ், ரெண்டுமே வந்து டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதுக்குள்ளே இப்போ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்கம் டேக்ஸோட வந்து we are imposing the income tax based on the slabs approach. ஸ்லாப் அப்ரோச்சில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் ஸ்லாப். ஸோ லேட்டஸ்ட் ஸ்லாப்ஸ் என்ன அப்படின்னா, அப் டு 3 lakh வரைக்கும் நோ டேக்ஸ், 3 to 7 lakh. ஸோ முன்னாடி 6 இருந்தது, அது 7 ஆக்கிட்டாங்க. 7 lakhனா 5%, 7 to 10 lakhனா 10%, 10 to 12னா 15, 12 to 15னா 20, அண்ட் மோர் தென் 15னா 30% அப்படின்னு நம்ம லெவி பண்ணுறோம். ஸோ இந்த டேக்ஸஸ் வந்து லெவி பண்ணுறப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாரு, 10 lakhs ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னா 10 lakhs ஏர்ன் பண்ணுறவர் மேலே 10% போடுறாங்க அப்படின்னா அவர் வந்து 1 lakh டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ 10 lakh ஏர்ன் பண்ணுறவர் மேலே நம்ம டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா 10 lakh டேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவர் மேலே நம்ம 10% போட்டால் 1 lakh வருது. அப்போ 1 lakh அவர் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி இம்போஸ் பண்ணுறது இல்லை. ஸோ டைரக்ட் டேக்ஸஸ், இன்கம் டேக்ஸ் எப்படி லெவி பண்ணுவாங்கன்னா, அந்த 10 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறவரை ஸ்லாபாக பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கூர்ந்து கவனிச்சா தான் புரியும். ஸோ 10 lakh ஏர்ன் பண்ணுறவருக்கு நம்ம கணக்கு படி 10% போடணும். 10% போட்டால் 1 லட்சம் வரும். பட் 1 லட்சம் தான் டேக்ஸ், ஆனால் 1 லட்சம் கிடையாது. அது அப்படி போடுறது இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த 10 lakh இன்கம் ஸ்லாப்ஸாக பிரிச்சிருவாங்க. இந்த 10 lakhல முதல் 3 lakhs இங்கே போட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lakhsக்கு 0%, நோ டேக்ஸ். ஸோ அடுத்த 3 to 7 lakh இருக்கு, அடுத்த 4 லட்சம் இங்கே இருக்கு, கரெக்டா. ஸோ அடுத்த 4 லட்சத்துக்கு வந்து 5% போடுவாங்க. ஸோ 4 lakhsல வந்து 5%ங்கிறது எவ்வளோ, 4 lakhsல 10% 40,000, 5%ங்கிறது
20,000 கரெக்டா? ஸோ அடுத்த 4 லட்சத்துக்கு எவ்வளோ டேக்ஸ்? ஸோ முதல் 3 லட்சத்துக்கு நோ டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 5% போடுறாங்க. 4 லட்சத்தில் 5%ங்கிறது எவ்வளோ? 4 லட்சத்தில் 10% 40,000 ரூபாய்னா 5% வந்து 20,000 ரூபாய். ஸோ கடைசி 3 லட்சத்துக்கு தான். ஸோ முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸே இல்லை, அடுத்த 4 லட்சத்துக்கு 20,000 ரூபாய். அது அடுத்த 3 லட்சத்துக்கு தான் 10% போடுவாங்க. 3 லட்சத்தில் 10%ங்கிறது 30,000 ரூபாய். கரெக்டா? 3 லட்சத்தில் 10% 30,000 ரூபாய். ஸோ 3 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் ஆயிடுச்சா? ஸோ டேரக்டா 10 லட்சத்துக்கு மேலே 10% போட மாட்டாங்க. 10 லட்சத்தில் முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ அதான் வந்து ஸ்லாப் அப்ரோச். ஸோ அடுத்த 4 லட்சத்துக்கு 20,000 ரூபாய், அடுத்த 3 லட்சத்துக்கு 30,000 ரூபாய் அப்படின்னு போட்டு டோட்டலாக வந்து 50,000 ரூபாய் தான் டேக்ஸ் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் 10% போட்டால் 1 லட்சம்னு நினைப்போம், ஆனால் டேக்ஸுங்கிறது 50,000 தான் வரும். ஸோ அவர் 50,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும். இதான் வந்து ஸ்லாப்ஸ் அப்ரோச். ஸோ இன்கமை ஸ்லாபாக பிரிச்சிடுறாங்க. ஸோ 10 லட்சத்தை நம்ம ஸ்லாபாக பிரிக்கிறோம். ஸோ முதல் 3 லட்சம் இங்கே வந்துடுது, அடுத்த 4 லட்சம் இங்கே வந்துடுது, அடுத்த 3 லட்சம் இங்கே வந்துடுது. இப்போ எப்படிலாம் இப்போ ஒருத்தர் வந்து 12 lakhs earn பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி டேக்ஸ் போடுவாங்க? ஸோ இந்த கான்செப்ட் வந்து திரும்ப வந்து நீங்கள் புரியலன்னா பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஒருத்தர் இப்போ 12 lakh earn பண்ணுறாருன்னா அவருக்கு எப்படி போடுவாங்க? முதல் 3 லட்சத்துக்கு 0, அடுத்த 4 லட்சத்துக்கு 20,000 ரூபாய். கரெக்டா? ஸோ அடுத்த 3 லட்சத்துக்கு அடுத்த 3 lakhsக்கு 10% போடுவாங்க. கரெக்டா? ஸோ அடுத்த 3 lakhsக்கு 10% போட்டால் 30,000 ரூபாய். ஸோ ஃபைனல் 2 lakhs இங்கே வந்துடும். ஸோ இங்கே முதல் 3 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம், ஸோ 10 ஆயிடுச்சா? ஸோ ஃபைனல் 2 lakhs. இந்த ஃபைனல் 2 lakhsக்கு தான் 15% போடுறாங்க. ஸோ 2 lakhல 15% போட்டால் எவ்வளோ? 2 lakhல 15% போட்டால் அது ஒரு 30,000 ரூபாய். ஸோ 2 lakhsக்கு தான் 15% வரும். ஸோ அந்த 12 லட்சத்தையும் இப்படி ஸ்லாவாக பிரித்து தான் போடுறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ கட்டுவாங்க? டோட்டலாக வந்து 80,000 ரூபாய் டேக்ஸாக கட்டுவார். ஸோ அப்போ 12 லட்சம் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னா 80,000 ரூபா தான் டேக்ஸாக கட்டுவார். ஸோ இட்ஸ் நாட் தட் டைரக்ட்லி இட் இஸ் லெவி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்கம் டேக்ஸை லெவி பண்ணுறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸை லெவி பண்ணுறப்போ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வி ஆர் கெட்டிங் 2 ஆப்ஷன்ஸ். ஒரு ஆப்ஷன் வந்து இது வந்து நியூ ரிஜிம். நீங்கள் எதர் நியூ ரிஜிமில் பே பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓல்டு ரிஜிமில் பே பண்ணலாம். ஸோ ஓல்டு ரிஜிமில் டேக்ஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 2.5 லட்சத்து 5 லட்சம் ஏர்ன் பண்ணால் 5%, 5 to 10 lakh இருந்தால் 20%, 10 to 10 lakh அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா 30%. ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாலே 30% அப்படின்னு இருந்தது தான் ஓல்டு ரிஜிம். ஸோ நீங்கள் எதர் ஓல்டில் பே பண்ணலாம், இல்லை நியூவில் பே பண்ணலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷனும் தராங்க. நீங்கள் ஓல்டில் பே பண்ணணும்னா ஓல்டில், நியூவில் பே பண்ணணும்னா நியூவில். உங்களோட இன்கம் எடுத்துக்கோங்க. உங்களோட இன்கமில் நீங்கள் இந்த டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருதோ அது பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு கேட்ச் இருக்குது. நீங்கள் நியூ ரிஜிமை வந்து ஆஃப் பண்ணீங்கன்னா நோ எக்ஸம்ஷன்ஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ், ரிபேட் அப்படின்னு 3 கான்செப்ட் இருக்கு. எக்ஸம்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு சில இன்கம்க்கு டேக்ஸே போட மாட்டாங்க. அது வந்து எக்ஸம்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து என்ஜிஓ நடத்துறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் வருது அப்படின்னா ஒரு என்ஜிஓக்கு வரக்கூடிய டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த என்ஜிஓட இன்கம் தான். ஆனால் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. தட் இஸ் எக்ஸம்டட். ஸோ தட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ்னா ஒரு சில இன்கம்க்கு டேக்ஸே போட மாட்டாங்க. இப்போ என்ஜிஓஸ்க்கு ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் வர இன்கம்க்கு டேக்ஸே போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து எவ்வளவோ அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 6 லட்ச ரூபா இன்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒருத்தர் இப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து 8 lakhs ஏர்ன் பண்ணுறாரு. 8 lakhs ஏர்ன் பண்ணுறாருனா அவர் வந்து இந்த ஸ்லாப்ல தான் வருவார். ஆனால் 8 lakhs அவர் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கும் ஃபுல்லாக டேக்ஸ் போடுவாங்களான்னா கிடையாது. ஒரு சில இன்கம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்கம்லேருந்து ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹவுஸ் ரெண்ட் கட்டுறீங்க. ஸோ ஹவுஸ் ரெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு 50,000 ரூபா டிடெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு பசங்க இருக்காங்க, புள்ளக்குட்டி இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா டிடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்களோ அவ்வளோ பணத்தை வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபா டொனேட் பண்ணிங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணுற டொனேஷன்ஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா போயிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு டேக்ஸ் போடுறப்போ உங்களோட டோட்டல் இன்கமான 8 லட்சத்துக்கு போட மாட்டாங்க. இந்த 3த்தையும் மைனஸ் பண்ணிப்பாங்க. இந்த 3த்தையும் மைனஸ் பண்ணி 6.5 லட்சத்துக்கு தான் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ 6.5 லட்சத்துக்கு டேக்ஸ் போடுறப்போ நீங்கள் இந்த பேஸ்லேருந்து இந்த பேஸுக்கு வந்துடுறீங்க. ஸோ 10%லேருந்து 5%க்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ உங்களோட டோட்டல் இன்கம் போட மாட்டாங்க. ஒரு சில இன்கம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது வேறு. ஸோ இங்கே ஏர்ன் பண்ணுறவரோட டோட்டல் இன்கம் 8 lakhs. ஆனால் அந்த இன்கம்லேருந்து இதெல்லாம் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி டேக்ஸபிள் இன்கமாக இருக்கிறது 6.5 lakhs. அதுக்கு தான் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்ஸ் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிபேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிபேட்னா என்ன அப்படின்னா
கேஷ்பேக். இப்போ இந்த காலத்து ஜென்ரேஷன் புரியுற மாதிரி சொன்னால் கேஷ்பேக் தான் ரிபேட். நீங்கள் கட்டுற டேக்ஸை அப்படியே திரும்ப கட்டிடுவாங்க. இப்போ கேஷ்பேக்னா என்ன, நீங்கள் ஒரு கொடுக்குற பேமெண்ட்டை திரும்ப அப்படியே அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துரும். அதான் வந்து கேஷ்பேக். ஸோ அந்த மாதிரி ரிபேட்னா என்னன்னா, நீங்கள் கட்டுற டாக்ஸஸ் வந்து அப்படியே திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட இது படி பார்த்தீங்கன்னா அப் டு 7 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட் உண்டு. ரிபேட்னா என்ன அப்படின்னா, இப்போ 3 to 7 lakhs, இப்போ நான் என்ன சொன்னேன், 7 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க டாக்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 to 7 lakh ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 5% இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ உங்களோட இன்கம் வந்து 6 லட்சம் அப்படின்னா முதல் 3 லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லை, அடுத்த 3 லட்சத்துக்கு தான் எவ்வளோ போடுவாங்க, அடுத்த 3 லட்சத்துக்கு தான் 5% டாக்ஸ் போடுவாங்க, 15,000 ரூபா வரும். கரெக்டா? இப்போ உங்களோட இன்கம் வந்து 6 லட்சம், ஏர்னிங் 6 lakh, முதல் 3 lakhsக்கு நோ டாக்ஸ், அடுத்த 3 lakhsக்கு எவ்வளோ டாக்ஸ் வரும், 5% வரும். 3 lakhsக்கு வந்து 5%ங்கிறது எவ்வளோ வருது, 3 lakhs மேலே 5% போட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 15,000. நீங்கள் 15,000 ரூபா டாக்ஸ் கட்டுவீங்க. ஸோ 7 லட்சம் வரைக்கும் அவங்களோட இன்கம்க்கு யார் டாக்ஸ் கட்டினாலும், இப்போ ஒருத்தர் வந்து 15,000 ரூபா டாக்ஸ் கட்டுறாருன்னா அந்த பணம் திரும்ப அவருக்கே கொடுத்துருவாங்க. டாக்ஸ் கட்டின உடனே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி டாக்ஸ் கட்டிடணும், கட்டி ஒரு 1 monthல திரும்ப அந்த பணம் அவருக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் அப் டு 7 lakhs வரைக்கும் இல்லை. ஸோ அப் டு 7 lakhs வரைக்கும் நீங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிபேட் உண்டு. நீங்கள் அதுக்கு மேலே வந்து கட்டுற டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு டாக்ஸ். சரியா? ஸோ அது அப் டு 7 lakhs வரைக்கும் ரிபேட்ஸ் தராங்க. ஸோ அதான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ், ரிபேட்ஸ் இது ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு டாக்ஸுக்கு தான் போகணும். இதெல்லாம் கிளைம் பண்ணுறீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டில் தான் கட்டணும். இது எதுவுமே கிளைம் பண்ணாமல் நீங்கள் 8 லட்சத்துக்கு அப்படியே டாக்ஸ் கட்டுறீங்கன்னா இதில் கட்டிடலாம். நீங்கள் 8 lakhsக்கு அப்படியே டாக்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எந்த இதுவுமே மைனஸ் பண்ணாமல் அப்படியே கட்டணும். இல்லை நீங்கள் ரிபேட் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் 6.5 lakhs வருது அப்படின்னா அப்படி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது. ஸோ வித்தவுட் எக்ஸம்ஷன்ஸ், நீங்கள் எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணால் ஓல்டு ரிஜைம், எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணலனா தான் நியூ ரிஜைம். ஸோ நியூ ரிஜைமில் நீங்கள் இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டாக்ஸ் பேருக்கு ஆப்ஷன்ஸ் தராங்க, ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதில் கம்மி பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட்டை வந்து கட்டிடலாம். ஸோ இதான் வந்து இன்கம் டேக்ஸ் சிஸ்டம். ஸோ இன்கம் டேக்ஸ் சிஸ்டமில் இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ், ரிபேட்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சர்சார்ஜ் போடுறாங்க. அந்த சர்சார்ஜ்னா என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ 15 lakhs to 50 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணால் 30%. நீங்கள் 50 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணுறீங்க, 50 lakhக்கு மேலே இருக்குன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் மேலே ஒரு சர்சார்ஜ் போடுறாங்க. ஸோ 30% இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்களே, அதுக்கு மேலே ஒரு சர்சார்ஜும் விடும். ஸோ சர்சார்ஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 50 lakhs to 1 crore இருந்தால் 10% சர்சார்ஜ், 1 crore to 2 crore இருந்ததுன்னா 25% சர்சார்ஜ் அப்படின்னு சர்சார்ஜஸ் இருக்கு. ஸோ அந்த சர்சார்ஜஸ் ஆல்சோ வில் பி அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் டேக்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து 3 வகைகள் படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30% ஒன்று போடுறாங்க, 22% ஒன்று போடுறாங்க, 15% ஒன்று போடுறாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் மேலே போடுறது தான் கார்பரேட் டேக்ஸ். ஸோ தோஸ் கம்பெனிஸ் who claim exemptions and deductions, அவங்க எல்லாருமே எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க 30% பே பண்ணணும். எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் எதுவும் கிளைம் பண்ணலன்னா அவங்க 22% பே பண்ணிக்கலாம். அதே தான் லாஜிக்குங்க. நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களா இல்லையா, நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 கட்டுங்க, கிளைம் பண்ணலன்னா 22 கட்டுங்க. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு எதில் கம்மியாக இருக்கோ அது கட்டிக்கோங்க அப்படின்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தராங்க. ஸோ 15%ங்கிறது யார் அப்படின்னா 2019 அக்டோபருக்கு அப்புறமா வந்த கம்பெனிஸ். ஸோ அக்டோபர் 2019க்கு அப்புறமா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட நியூ கம்பெனிஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இப்போலாம் அந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஆரம்பித்தே வந்து 5 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அக்டோபர் 2019க்கு அப்புறமா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட புது கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே 15% தான். ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் முதல்ல 3 வருஷத்துக்கு டேக்ஸே கிடையாது. பட் கம்பெனியாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2019 ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் 15% தான். ஸோ தட் நிறைய நியூ கம்பெனிஸ் இந்தியாவில் வரணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 30% இஃப் யூ ஆர் அ ஓல்டு கம்பெனி அண்ட் கிளைமிங் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி கார்பரேட்ஸ்க்கும் வந்து எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை கிளைம் பண்ணிங்கன்னா 30, கிளைம் பண்ணலன்னா 22, புது கம்பெனினா 15 அப்படின்னு சொல்லி 3 ரேட்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸில் நம்ம போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெல்த் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெல்த் மேலே போடுறது தான் வெல்த் டேக்ஸ். ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய வெல்த் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு மேலே, உங்களுடைய சொத்து வந்து 30 lakhs வேல்யூக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து வச்சுருக்கீங்க. ஸோ அது ஒரு வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஜுவல்லரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இருக்கிற நெட் அசட்ஸோட வேல்யூ வந்து இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வெல்த் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது 2015 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெல்த் டேக்ஸுங்கிறது இல்லை.
ஸோ என்ன அப்படின்னா 30 லட்சத்துக்கு மேலே சொத்து வச்சிருக்கிறவங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, அந்த சொத்தோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அது 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே எதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, வீடு, ஃபாரின் கார்ஸ், நீங்கள் வந்து சாதாரண கார் இல்லை, ஒரு சில ஃபாரின் கார்ஸும் காஸ்ட்லி கார்ஸு, தங்க நகைகள் வந்து ஒரு சில சவரனுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா, இல்லை உங்ககிட்ட வந்து சொந்தமாக போட்டு, யாச்சு, இல்லை ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா, இல்லை பெரிய எஸ்டேட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை நிறைய பணம் கேஷாக வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா 30 லட்சத்துக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த சொத்து மேலே கவர்மெண்ட் வந்து 1% டேக்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெல்த் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 கோடி ரூபா மதிப்புள்ள கார் மேலே 1% போடுவாங்க. ஸோ 10 கோடி கார் வாங்குறீங்கன்னா அந்த 10 கோடி ரூபா கார் வாங்குறல, அப்போ அதில் ஒரு 1% கட்டு. ஸோ அவ்வளோதான் இதோட லாஜிக்கு. ஸோ 10 கோடி ரூபா டால 1%னா 10 லட்ச ரூபா கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து வெல்த் டேக்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த வெல்த் டேக்ஸை அபாலிஷ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் வந்து சர்சார்ஜை கொண்டு வந்தாங்க. இன்கம் டேக்ஸ் மேலே சர்சார்ஜ் அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டு சிஸ்டம். இதுக்கு அடுத்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கன்சூமர்ஸ் வச்சிருக்கிற கேபிட்டல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஏகப்பட்ட கேபிட்டல் அசட்ஸ் வச்சிருக்கோம்ல. ஸோ நம்ம கையில் இருக்கிற கேபிட்டல் அசட்ஸ் எல்லாம் வேல்யூவை கெயின் பண்ணுறப்போ அந்த கெயின் மேலே போடுறது தான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் ஒரு சில கேபிட்டல் வச்சிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாரும் வச்சிருக்க கேபிட்டல் வீடுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, 50 லட்ச ரூபா மதிப்பில் வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வாங்குறப்போ 50 லட்ச ரூபா இருக்குது. நீங்கள் ஒரு 5 வருஷம் அந்த வீடை வச்சுக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வருதுங்கிறதுனால அந்த வீடை விற்கிறீங்க. ஆனால் அந்த 5 வருஷத்தில் வீட்டோட விலை வந்து 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க, அது 80 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். 2024 ஒரு வீடு வாங்குறீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க. 2024 50 லட்ச ரூபாய்க்கு ஏது வீடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் வாங்கிட்டீங்க. ஆனால் 2029 அந்த வீடை வந்து விற்கிறப்போ 80 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வீடு விற்கிறப்போ 80 லட்ச ரூபா ஆனவொன்னு உங்கள் கேபிட்டலோட கெயின் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்க, 30 லட்ச ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கேபிட்டல் வாங்குறப்போ ஒரு விலை இருக்குது, அது விற்கிறப்போ வேறு விலை இருக்குது. ஸோ இது வந்து கேபிட்டல்ஸ்க்கு தான் அலௌடு. ஸோ அப்படி விற்கிறப்போ அது எவ்வளோ கெயின் ஆயிருக்கோ இந்த கெயின் மேலே போடுறது தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு மேலே போடுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளோட சொத்து வந்து விற்கிறப்போ அதோட கெயின் என்ன ஆயிருக்கோ அந்த கெயின் மேலே போடுறது தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இந்த மாதிரி வந்து எது மேலே இருக்குன்னா, லைக் ஃபிசிக்கல் அசட்ஸ் லைக் ரியல் எஸ்டேட்ஸு, வீடு, லேண்டு, இதை தாண்டி கோல்டு, அதை தாண்டி ஸ்டாக்ஸ் மேலேயும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் அசட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அந்த பொருளை வாங்கி விற்கிறப்ப போடுறாங்க. இது வந்து பரம்பரை சொத்துக்கெல்லாம் அலௌடு இல்லை. இப்போ உங்கள் தாத்தா வந்து அதை வந்து இன்ஹெரிட்டன்ஸில் உங்கள் தாத்தா கிட்டேருந்து அப்பாவுக்கு, அப்பா கிட்டேருந்து பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ, இல்லை அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த சொத்து வந்திருக்குன்னா அதுக்கு மேலெலாம் போட மாட்டாங்க. சரி, அவங்க தாத்தா வந்து அதை 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, இப்போ அது 1 கோடி ரூபாய்க்கு போகும். அப்போ அதுக்கு மேலே கேபிட்டல் கெயின்ஸ் போவாங்களா, அதெல்லாம் கிடையாது. நீங்களே வாங்கி நீங்களே விற்றீங்கன்னா தான் உங்களோட லைஃப் டைமில் நீங்களே ஒரு லேண்டை வாங்கி நீங்களே உங்கள் லைஃப் டைமில் அந்த லேண்டை விற்கிறீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். சரியா. ஸோ ஃபிசிக்கல் அசட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க, இப்போ 2024 ஒரு பொருள் வாங்குறீங்க, அது 2026 விற்கிறீங்க. ஸோ எவ்வளோ வருஷம் ஆச்சு, வித்தின் 2 இயர்ஸ். ஸோ வித்தின் 2 இயர்ஸ்லேயே விற்கிறீங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸ் வச்சுருக்காங்க. 3 இயர்ஸ் கழிச்சு விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. 3 இயர்ஸ்க்குள்ளேயே வித்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு 2024 வாங்கி வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே 2026 வித்துட்டீங்கன்னா உங்கள் மேலே ஷார்ட் டேர்ம் போடுவாங்க. நீங்கள் அதே 2024 வாங்கி 2029 விற்கிறீங்க, 2029 5 வருஷம் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ்க்கு மேலே விற்கிறப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோட ரேட் வந்து அதிகம், லாங் டேர்ம் வந்து கம்மி. ஸோ அந்த ரேட்ஸ்குள்ளலாம் போக வேணாம், அவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் ஆக தேவையில்ல. கான்செப்ட் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸில் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அதில் 3 இயர்ஸுங்கிறது தான் ஃபிசிக்கல் அசட்ஸ்க்கான கிரைட்டீரியா. ஸ்டாக்ஸோட கிரைட்டீரியா என்ன? ஸோ ஸ்டாக்ஸும் வந்து நம்ம வாங்கி வைக்கிறோம்ல, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறப்போ 1000 ரூபாய் இருந்திருக்கும், அதை ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கிறப்போ அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 5000 ரூபாய் இருக்கும். ஸோ ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்கியிருப்பீங்க, அது விற்கிறப்போ ஷேர் மார்க்கெட்டில் 5000 ரூபாய் இருக்கும். ஸோ அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் 4000 ரூபாய் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஷேரோட கேபிட்டல் கெயின்ஸ் மேலேயும் போடுறாங்க. பட் 1000 2000க்குலாம் போட மாட்டாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் மினிமம் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே ஷேரில் வந்து இப்போ நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர் வாங்குறீங்க, ஆனால் அது விற்கிறப்போ அது 4 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் இங்கே 2 lakhs இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேக்ஸில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கிறப்போ ஷேர் மேலேயும் போடுறாங்க. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் வந்து 1 இயர் தான். 1 இயர்க்கு முன்னாடியே நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். 1 இயர்க்கு மேலே விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸுக்குலாம் வந்து இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கால்குலேட் பண்ணுற ஏஜ் வந்து 1 இயர். ஃபிசிக்கல் அசட்ஸ்க்கு 3 இயர் வச்சு தான் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும்
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் போடுறோம். ஸோ நீங்கள் வச்சிருக்கிற கேபிட்டல் அது வாங்குறப்போ இருக்கிற விலையோட விற்கிறப்போ இருக்க விலை அதிகமாக இருக்கிறப்போ எவ்வளோ விலை உயர்ந்திருக்கோ அந்த விலை உயர்வுக்கு மேலே போடுறது தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ், மேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்? ஸோ மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ டாக்ஸேஷன் ரிலேட்டட் கான்செப்ட் விச் வாஸ் லான்ச்டு to impose on the those companies who are filing zero profits. ஸோ நிறைய வந்து ஜீரோ ப்ராஃபிட் கம்பெனிஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க, தே டென் டு ஏர்ன் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அவங்க வந்து கோடி கோடியாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸம்ஷன்ஸ்லாம் தராங்கல்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட எக்ஸம்ஷன்ஸ் தராங்க, ரிபேட்ஸ் தராங்க, கரெக்டாக டிடக்ஷன்ஸ் தராங்க, டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் தராங்க. ஸோ தேர் ஆர் மெனி கம்பெனிஸ். ஸோ வந்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ம்ஸ்க்கு, ஸோ கார்பரேட் டேக்ஸ் கட்டுற ஃபர்ம்ஸுக்கு தான் மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். ஸோ நிறைய ஃபர்ம்ஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நல்ல ஆடிட்டர் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்னென்னலாம் எக்ஸம்ஷன்ஸ், ரிபேட்ஸ், டிடக்ஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு எதெல்லாம் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 100 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ எக்ஸம்ஷன்ஸில் கொஞ்சம் மணி மைனஸ் பண்ணி, டிடக்ஷனில் கொஞ்சம் மைனஸ் பண்ணி, இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்ஸபிள் இன்கமே வந்து மினிமம் இன்கமாக ஆக்கிடுவாங்க. சொல்லி ஜீரோ டேக்ஸ் கட்டுவாங்க. நிறைய கம்பெனி ஜீரோ டேக்ஸ் கட்டுவாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக 100 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கும். 100 கோடி ப்ராஃபிட்டை எக்ஸம்ஷன்ஸ், ரிபேட்ஸ், டிடக்ஷன்லாம் குறைச்சி 10 கோடி ப்ராஃபிட்னு காட்டி 10 கோடிக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ என்னதான் அவங்க ஒரு சில கம்பெனி 100 கோடி 500 கோடின்னு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கிற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி லீகலாகவே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டியை குறைச்சி கம்மி விலைக்கு டேக்ஸ் கட்டிட்டு போயிடுவாங்க. அது இல்லீகலான கிடையாது, லீகல் தான். ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸ் தான் பயன்படுத்திடுறாங்க. ஸோ அப்படி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அப்படின்னு கொடுக்குறோம், பட் அதே வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணும்ட்டு அப்படி டேக்ஸ் பிளானிங் பண்ணி சும்மாவே கணக்கு காட்டி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, நீ என்ன வேணா எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணு, யூ ஹேவ் டு பே மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ஆஃப் 18% அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன தான் எக்ஸம்ஷன்ஸு, ரிபேட்ஸு, டிபேட்ஸு, இது அது அது இதுன்னு நீ கிளைம் பண்ணாலும் நீ வந்து 30% கார்பரேட் டேக்ஸ் கட்டணும். நீ இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஜீரோ டேக்ஸும் கட்ட முடியாது, மினிமம் 18 நீ கட்டி ஆகணும். ஸோ அப்படி யாராவது வந்து ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே 18% போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். நீ அட்லீஸ்ட் இந்த மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அது கட்டணும். நீ லீகலாக எக்ஸம்ஷன், டிடக்ஷன் இதெல்லாம் நீ கிளைம் பண்ணலாம், பட் அப்படிலாம் கட்டிட்டு எஸ்கேப் ஆகிட முடியாது. மினிமம் இந்த அமௌண்ட்டாவது நீ டேக்ஸ் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுற அந்த டேக்ஸை தான் நம்ம மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேட் அப்படிங்கிறது இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் தி ஜீரோ டாக்ஸேஷன் கம்பெனிஸ் which even though after gaining a lot of profits they sometimes they use all the government facilities to pay minimum zero tax. ஸோ அந்த மாதிரி ஜீரோ டாக்ஸிங் கம்பெனிஸ் மேலெலாம் போடுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ். ஸோ அதை 18% போட்டுடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பெர்குசிட் டேக்ஸ். பெர்குசிட் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, டேக்ஸ் லெவிட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, அவர் வந்து எம்ப்ளாய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாரு. இப்போ வச்சுக்கலாம், இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட எம்ப்ளாயர் இங்கே யாருன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் வந்து எம்ப்ளாயி. ஸோ நான் வந்து நான் வந்து பயங்கரமாக கிளாஸ் எடுக்கிறேன். என்னுடைய சிறந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான என்னுடைய திறமையை பாராட்டி கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு கார் தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தரமாட்டாங்க, நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொல்கிறேன். சரி, கவர்மெண்ட் ப்ரைவேட்டுன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிலேட் ஆகாது. இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் பயங்கரமான ஒரு மேனேஜராக இருக்கீங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோன்னா உங்கள் திறமையை பாராட்டி அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பாராட்டினோன்னே அந்த கம்பெனி என்ன பண்ணோம், அந்த மேனேஜருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, படம் ஹிட் ஆனவுடனே படத்தோட டேரக்டருக்கு, மியூசிக் டேரக்டருக்குலாம் கார் வாங்கி தராங்க. ஸோ அது மாதிரி கார் வாங்கி தராங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயர் அவனோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே, இப்போ வந்து போனஸ் போடுறாங்க, தீபாவளி போனஸ்ன்னு ஒரு 5000 போடுறாங்க, இல்லை ஒரு 10,000 போடுறாங்க, அதெல்லாம் கம்மி அமௌண்ட்டு. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறப்போ அது ஒரு லிமிட்டை தாண்டி போகிறப்போ, இப்போ அந்த காரெல்லாம் இப்போ நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த படம் ஹிட் ஆனோடனே அந்த டேரக்டர்லாம் வாங்கி கொடுக்குற கார் வந்து 1 கோடி 2 கோடி கார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில லேக்ஸில் வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட், அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த த்ரெஷோல்டை தாண்டி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கொடுக்குறப்போ அந்த பெனிஃபிட் மேலே போடுற டேக்ஸ் தான் பெர்குசிட் டேக்ஸ். ஸோ பெர்குசிட் டேக்ஸ் ஆர் தோஸ் டேக்ஸ் விச் இஸ் லெவிட் ஆன் தி benefits which an employer gives to the employee.
ஒரு எம்ப்ளாயி கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ் மேலே போடப்படுற டேக்ஸ் தான் பெர்குசிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெர்குசிட் டேக்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ இந்தியாவில் இதை அபாலிஷ் பண்ணிட்டோம். ஸோ வெல்த் டேக்ஸையும் அபாலிஷ் பண்ணிட்டோம், பெர்குசிட் டேக்ஸையும் இப்போ அபாலிஷ் பண்ணிட்டோம். முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ அடுத்தது வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா என்ன? செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மேலே போடுறது. இந்த டேக்ஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் போகிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எதர் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்கலாம். யூ கேன் எதர் பை ஆர் யூ கேன் எதர் செல். இப்போ வந்து ஒருத்தர் போயிட்டு ஒரு ஷேரில் போய் ஒரு ஷேரை வந்து வாங்குறாரு. ஸோ வாங்குறாருன்னா அப்போ இன்னொருத்தர் விற்கிறார்ல. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் மேலே போடுற டேக்ஸ் தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். நீங்கள் போய் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கினாலோ, இல்லை நீங்கள் போய் ஒரு ஷேரை விற்றாலோ, இல்லை நீங்கள் ஒரு செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கினாலோ, இல்லை அது விற்றாலோ, இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்குறப்போ விற்கிறப்போவையும் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் மேலே போட போகிற டேக்ஸ் தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இது எதுக்குன்னா, இது வந்து டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் டேக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போடுறது. ஓகே, டாபின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னதுன்னா, அந்த டிரான்சாக்ஷனை நான் ரெக்கார்ட் பண்ணணும். அது ரெக்கார்ட் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு டோக்கன் அமௌண்ட். ஸோ இந்த டேக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து 10%, 20%லாம் இருக்காது. 0.05% இருக்கும், இல்லை 0.5% இருக்கும். இவ்வளோ தான் டேக்ஸ் போடுவாங்க. இவ்வளோண்டு டேக்ஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஒரு டேக்ஸ் போடும்போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்டோட நெட்ஸ்குள்ளே அது வந்துடுது. ஒரு காலத்தில் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்லாம் ஃபிசிக்கலாக நடந்துட்டு இருந்தது, ஆன்லைன்லாம் இல்லை, டிஜிட்டல்லாம் இல்லை. ஸோ அப்போது ஒரு ஷேரே வந்து ஒரு பத்திரம் கையில் தான் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் தான் அது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக நடந்துட்டு இருக்கிறப்போ, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய ஷேர்ஸ் வாங்கி விற்றாலும் அது கவர்மெண்டோடைய இன்கம் டேக்ஸோட ரேடாரில் அவங்க கொண்டு வராமல் அதை மறைச்சு அவங்க வந்து டேக்ஸ் எவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய ஷேர் மார்க்கெட்டில் லட்சமாக ஏர்ன் பண்ணாலும் அதை டேக்ஸ் கட்டாமல், இன்கம் டேக்ஸ் கட்டாமல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மேலே ஒரு குட்டி டேக்ஸை போட்டு அவங்களை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிடறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ என்ன ஆயிடுது, அந்த டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்டோட கணக்கில் அது வந்துருதா. ஸோ கவர்மெண்ட் அதை வச்சு டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டைசேஷன் ஆனதுனால அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நம்ம பேன் நம்பர் கொண்டு வந்து பேன் கார்டோட எல்லா டிரான்சாக்ஷனையும் லிங்க் பண்ணிட்டோம், ஆதாரோட லிங்க் பண்ணிட்டோம். இப்போ யாராலையும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸோட போர்ட்டலில் போய் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்போவே உங்கள் பேன் நம்பர் போட்டாலே தானாக உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ அது தேவையில்லை, ஒரு காலத்தில் தேவைப்பட்டது. அப்போ தான் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ தட் அந்த டிரான்சாக்ஷன் கெட் ரெக்கார்டட் இன் தி கவர்மெண்ட் டேட்டா பேஸ். ஸோ இதே மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 2009 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணால் அதுக்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. 50,000 ரூபா கீழே நீங்கள் எவ்வளோ வேணால் கேஷில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் கேஷாக இப்போ எவ்வளோ ரூபாயில் ஒருத்தர் போய் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? ஸோ அப் டு 2 lakhs தான் பண்ண முடியும். 2 lakhs வரைக்கும் தான் நீங்கள் கேஷில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கேஷில் பண்ணவே கூடாது. இட்ஸ் பேண்ட் இன் இந்தியா. நீங்கள் 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கேஷாக ஒருத்தருக்கு தரீங்கன்னா தட் இஸ் நாட் அலவுட். அப்படி பண்ணது ஆர்பிஐ பார்த்தாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. ஸோ அதோட ஐடியா என்ன அப்படின்னா, கேஷ் டிரான்சாக்ஷன் கம்மியாக இருக்கணும். ஏன்னா கருப்பு பண்ண டிரான்சாக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு காலத்தில் என்ன இருந்தது, 50,000 ரூபாய்க்கு மேலே யாராவது கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணால் அதுக்கு மேலே டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, அந்த மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு மேலே டேக்ஸ் போடுறதுக்காக. எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து கருப்பு பணத்தை டிரான்சாக்ட் பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டைசேஷன் ஆனவுடனே அது தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த அந்த பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸும் இப்போ இல்லை. ஸோ அதுவும் வந்து இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ். டேக்ஸ் வந்து எங்கே இன்சிடென்ஸ் பண்ணுறோமோ அதோட இம்பாக்டும் அதே இடத்துல இருக்குது. ஸோ அதனால இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் தி டைரக்ட் டேக்ஸ். ஸோ டைரக்ட் டேக்ஸஸில் இன்சிடென்ட்டும் இம்பாக்ட்டும் ஒரே ஏரியாவில் இருக்கும். வேறவர் தி டேக்ஸ் இஸ் இம்போஸ், அதோட இம்பாக்ட் அதே ஏரியாவில் தான் இருக்கும். அதுதான் நம்ம டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் டேக்ஸ், வாட் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், டாக்ஸேஷன் ரிலேட்டட் ஒரு சில கீவேர்ட்ஸு, டாக்ஸேஷன் சிஸ்டம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் டாக்ஸேஷன், டைரக்ட் டேக்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி, இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு, டாக்ஸேஷன் ரிலேட்டடாக ஒரு சில குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு டாக்ஸேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை.